ஜெயக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப தேவையான விஷயம் கிடையாது. ஏன்னா விவாதிக்கிறதுக்கு நிறைய முக்கியமான இஷ்யூஸ் இருக்குது. சட்டமன்றத்தில் விவாதிக்க கூடாதுன்னு சொல்றியே, சட்டமன்றத்தில் விவாதிப்பதற்கான முகாந்திரத்துக்கு முகம் தந்தது யார்? கையில சுவரட்டியை அடிச்சு வச்சுட்டு சட்டமன்றத்துக்குள்ள கொண்டு போனது யார்? சட்டமன்ற வளாகத்துக்குள் தரையில் உட்கார்ந்தது யார்? என்னை சிக்க வைக்க சதி நடைபெறுகிறது என்று சத்தம் போட்டது யார்? இதுக்கு மட்டும் சட்டமன்றம் பயன்படலாமா? அதே சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து ஒரு விவாதம் நடத்தி உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டினா என்ன குறைந்து விடும்? மனச்சாட்சி இல்லாதவர் ஜெயக்குமார். அம்மையார் ஜெயலலிதாவை பொறுத்தவரைக்கும் கொடநாடு அந்த எஸ்டேட் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இப்போ 5 பேரை கொலை பண்ண வேண்டிய அளவுக்கு அங்கே என்ன முக்கியமான விஷயம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு? 5 அமைச்சர்கள் ஆகாயம் அளவிற்கு சொத்து சேர்த்தார்கள் என்ற கேள்விப்பட்டு அவர்களை கொடநாட்டுக்கு வரவழைத்து வாங்கிய சொத்துக்களை திரும்ப எழுதி வாங்கி கொண்டார் ஜெயலலிதா. ஏடிஎம்கேல இருக்கிற முக்கியமான தலைவர்கள் வந்து இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்காங்க. கொடநாடு எஸ்டேட் விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா இந்த ரெய்ட்ஸாக இருக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் பெரிய சிக்கல்கள் தான் லீடர்ஷிப்புக்கு. ஸோ இப்போ பார்ட்டியோட ஃபியூச்சர் இதை எப்படி அஃபெக்ட் பண்ண நினைக்கிறீங்க? செகண்டரி லீடர்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக ஏறி வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? சசிகலாவின் கையில் கட்சி வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. இபிஎஸ் வீழ்ச்சி உறுதி செய்யப்பட்டது என்பது ஓபிஎஸ் முகத்தில் பார்த்தால் பட்டென்றும் பளிச்சென்றும் தெரிகிறது. ஒன்றரை கோடி தொண்டர்கள் கொண்ட ஒரு கட்சியை கட்டி காப்பாற்றி இந்தியாவில் இன்றைக்கு அசைக்க முடியாத ஒரு தலைவராக உயரத்தில் இருந்த ஒரு தலைவருடைய வீட்டில் போய் 5 கொலை நடந்தது. அது அந்த வழக்கு இழுத்தடிக்கப்பட்டிருக்கிறது. உண்மை குற்றவாளிகள் இன்னும் ஊருக்கும் உலகுக்கும் தெரியல. அந்த விசாரணை ஒரு சரியான திசையை நோக்கி நகரும் என் பொழுது ஆதரவு தெரிவிச்சுல பேசியிருக்கணும். ஜெயலலிதா மேல உனக்கு பக்தியோ பற்றோ பாசமோ இருந்தா முதல்ல நீ மனுஷன் தானா? நீ வணக்கம். இன்னைக்கு நம்மளோட திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இருக்காங்க. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு அவரோட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். கடந்த ஒரு வாரமாக பார்க்கும்போது என்னென்னா, ஊடகங்களில் வந்து இந்த கொடநாடு இஷ்யூ வந்து பெருசாக பேசப்படுது. ஸோ இந்த ஹோல் இஷ்யூ நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதிகாரத்தில் இருப்பவருடைய துணை இல்லாமல் இந்த அநியாயம் அரங்கேறி இருக்க வாய்ப்பில்லை. அதிகாரத்தில் இருப்பவருடைய ஆசியோடும் ஒத்துழைப்போடும் தான் 5 கொலைகள் நடைபெற்றிருக்கின்றன. எத்தனை கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது என்கிற விவரம் யாருக்கும் இன்னும் தெரியவில்லை. அதை கொள்ளையடிப்பதற்காகவே ஒரு கும்பல் அந்த மாளிகைக்குள் ஒரு காலகட்டத்தில் அதிகாரத்தின் பீடமாக இருந்த கொடநாடு பங்களாவில் முதலமைச்சருடைய கேம்ப் ஆஃபீஸாக இருந்த கொடநாடு பங்களாவில் இந்த மண்ணை சாராத சில பேர் அத்துமீறி நுழைவதற்கு வாய்ப்பில்லை. ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களின் பரிபூரணமான ஆசியோடு தான் இந்த அநியாயம் நடைபெற்றது. வேதனையாக இருக்கிறது. அதை சத்தமில்லாமல் அதை சாகடிப்பதற்கு திட்டமிட்டார்கள். அறம் வெல்லும் என்பதற்கு சமீப காலமாக வந்து கொண்டிருக்கிற செய்திகள் எனக்கு மிகுந்த நம்பிக்கையை ஊட்டுகின்றன. ஜெயக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப தேவையான விஷயம் கிடையாது. ஏன்னா விவாதிக்கிறதுக்கு நிறைய முக்கியமான இஷ்யூஸ் இருக்குது. எல்லா மக்களையும் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் நிறையா இருக்குது. தமிழ் மக்களை எப்படி பார்க்குறீங்க? அதை நீ மனிதன் தானா? உனக்கு முதல்ல மனச்சாட்சி இருக்கா? 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட ஒரு கட்சியை கட்டி காப்பாற்றி இந்தியாவில் இன்றைக்கு அசைக்க முடியாத ஒரு தலைவராக உயரத்தில் இருந்த ஒரு தலைவருடைய வீட்டில் போய் 5 கொலை நடந்திருக்கு. அது அந்த வழக்கு இழுத்தடிக்கப்பட்டிருக்கிறது.
உண்மை குற்றவாளிகள் இன்னும் ஊருக்கும் உலகுக்கும் தெரியலை. அந்த விசாரணை ஒரு சரியான திசையை நோக்கி நகரும் பொழுது ஆதரவு தெரிவிச்சுல பேசியிருக்கணும். ஜெயலலிதா மேலே உனக்கு பக்தியோ பற்றோ பாசமோ இருந்தா முதல்ல நீ மனுஷன் தானா? நீ 1.5 கோடி தொண்டர்களுடைய எதிர்பார்ப்ப ஒரு ஒரு கிள்ளு கீரை மாதிரி கிள்ளி எறிஞ்சிடுற நீ. இதை திமுக கையில் எடுத்ததா? கையில் எடுத்தது யாருங்க? சட்டமன்றத்தில் விவாதிக்க கூடாதுன்னு சொல்றியே, சட்டமன்றத்தில் விவாதிப்பதற்கான முகாந்திரத்துக்கு முகம் தந்தது யார்? கையில சுவரட்டியை அடிச்சு வச்சுட்டு சட்டமன்றத்துக்குள்ள கொண்டு போனது யார்? சட்டமன்ற வளாகத்துக்குள் தரையில் உட்கார்ந்தது யார்? என்னை சிக்க வைக்க சதி நடைபெறுகிறது என்று சத்தம் போட்டது யார்? இதுக்கு மட்டும் சட்டமன்றம் பயன்படலாமா? அதே சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து ஒரு விவாதம் நடத்தி உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டினா என்ன குறைந்து விடும்? மனச்சாட்சி இல்லாதவர் ஜெயக்குமார் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார். அமைச்சர் தங்கம் தென்னரசு அவருக்கு சரியான பதில் சொல்லி இருக்கிறார். அதற்கு பிறகும் ஜெயக்குமார் பேசாமல் இருப்பது நல்லது. சட்டமன்றத்துக்குள்ள அதிமுகவினர் தான் இந்த இஷ்யூவை கொண்டு வந்தாங்க முதல்ல அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? ஸோ இந்த இஷ்யூ அவங்களுக்கே எதிராக இப்படி திரும்பும் அப்படின்றத அவங்க கணிக்கலன்னு எடுத்துக்கலாமா? அப்படித்தான் காலம். அதுக்கு பேர் தான் டைம். டைம் இஸ் த கிரேட்டஸ்ட் பிசிசியன். ஹிட்லருக்கு தெரியுமா இப்படி ஒரு குளிர்காலம் வரும்னு? தெரியாது. காலம் இப்படித்தான் முடிவெடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டாக்குமெண்ட்ஸ்லாம் களவு போயிருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஏடிஎம்கேல நல்ல அனுபவம் உண்டு. ஸோ இப்போ அம்மையார் ஜெயலலிதாவை பொறுத்தவரைக்கும் கொடநாடு அந்த எஸ்டேட் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இப்போ 5 பேரை கொலை பண்ண வேண்டிய அளவுக்கு அங்கே என்ன முக்கியமான விஷயம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது? ஆவணங்கள் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இனி ஒரு செய்தி எனக்கு நேற்று வந்த தகவல், 5 அமைச்சர்கள் அடிமாட்டு விலைக்கு கூட விலை பெற முடியாத அமைச்சர்கள், ஆகாயம் அளவிற்கு சொத்து சேர்த்தார்கள் என்ற கேள்விப்பட்டு அவர்களை கொடநாட்டுக்கு வரவழைத்து வாங்கிய சொத்துக்களை திரும்ப எழுதி வாங்கி கொண்டார் ஜெயலலிதா. அதை எடுப்பதற்காகத்தான் இந்த ஊடுருவல் என்றும் ஒரு செய்தி வருகிறது. ரைட். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நேற்று உங்களுக்கு ஒரு செய்தி கிடச்சிது அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த 2-3 நாட்களாக நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் மத்தியில் இந்த மாதிரி இது ஒன்று, அப்புறம் இதே மாதிரி ஏறக்குறைய இன்னொரு செய்தி அமைச்சர்கள் இன்வால்வ் ஆன மாதிரி செய்தி ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் சோர்ஸ் வந்து என்னன்னு சொல்ல முடியுமா சார்? இப்போ எந்த தரப்புலேருந்து அட்லீஸ்ட் வந்து தான் தெரியணும் இல்லையா நமக்கு? அது சயானின் வாக்குமூலம் ரகசியம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. தஹால்கா மேத்யூவுக்கு அதை வெளியிட்ட பொழுதே தஹால்கா மேத்யூவை மீது வழக்கு போட்டார்கள். எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அண்ணன் ஸ்டாலின் அதை ஒரு இஷ்யூவாக ஆக்கி பேசுவதற்கு முயற்சித்த பொழுது தனக்கு இருக்கிற அதிகார திமிரில் நீதிமன்றத்தின் தயவில் அன்றைக்கு அண்ணன் ஸ்டாலின் வாயை அடைத்தார்கள். ஆகவே இது சயானுக்கு தெரியும், மேத்யூவுக்கு தெரியும், காவல்துறைக்கே தெரிந்து காவல்துறையின் மூலமாக இந்த ரகசியம் கசிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த இஷ்யூ பற்றி நம்ம பேசும்போது ஒரு வாதம் என்ன வைக்கப்படுதுன்னா, திரு இபிஎஸ் அவர்களை வந்து இப்போவே ஒரு குற்றவாளி மாதிரி மீடியா வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மீடியா ட்ரையல்மாங்க இல்லையா? ஒரு வகையில் அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போவே கோர்ட்டில் ப்ரூவ் ஆகி வந்தால் தான் ஒருத்தர் குற்றவாளியாக நிரபராதியான்னு தெரியும். அதுக்கு முன்னாடியே இப்போ அந்த ஒரு ட்ரெண்ட் பார்க்க முடியுது. அது கொஞ்சம் தவறான ட்ரெண்டுன்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் கூட வந்து என்னென்னா, இன்றைக்கி வந்து தரையில் இருக்கிறாரு, நாளைக்கு சிறையில் இருப்பாருன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. அதாவது நான் என்ன கேட்குறேன், ஒரு 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 அறத்தை படுகொலை செய்தவன் எடப்பாடி பழனிசாமி. எந்த தகுதியும் இல்லாத எடப்பாடி பழனிசாமி என்கிற பேர் வழியே எடப்பாடி தாண்டி எந்த ஊருக்கும் அறிமுகமாகாத ஒருவரை அமைச்சராக இருந்த காலத்திலேயே இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் என்கிற தங்க சிம்மாசனத்தில் உட்கார வைத்து
கண்ணீரோடும் கவலையோடும் புறப்பட்டு சிறைக்கு சென்றவர் சசிகலா. அந்த சசிகலாவை கட்சியை விட்டே நீக்கியவர் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமிக்கு இப்படி ஒரு முடிவு வந்திருப்பது காலம் தேர்ந்தெடுத்த முடிவு. எடப்பாடிக்கு அனுதாபம் தெரிவிப்பதற்கு எடப்பாடி வீட்டில் கூட ஆள் இருக்காது என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அவ்வளவு அநியாயக்காரன், அவ்வளவு பெரிய கொள்ளைக்காரன், உள்ளத்துக்கும் உதட்டுக்கும் இட்டு நிரப்ப முடியாத இடைவெளி வைத்திருக்கிற வஞ்சகன். அவனுக்கு ஆதரவாகவும் அவருக்கு நியாயமாகவும் பரிந்து பேசுவதற்கு தமிழ்நாட்டில் ஆள் கிடைக்காது. ஏடிஎம்கே கட்சி பார்ட்டியோட ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஏடிஎம்கேல இருக்கிற முக்கியமான தலைவர்கள் வந்து இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்காங்க. கொடநாடு எஸ்டேட் விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா இந்த ரெய்ட்ஸாக இருக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் பெரிய சிக்கல்கள் தான் லீடர்ஷிப்புக்கு. ஸோ இப்போ பார்ட்டியோட ஃபியூச்சர் இது எப்படி அஃபெக்ட் பண்ண நினைக்கிறீங்க? செகண்டரி லீடர்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக ஏறி வரதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லாட்டி எப்படி பார்க்குறீங்க அதை? சசிகலாவின் கையில் கட்சி வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஆனால் அவங்க சைட்லேருந்து எதுவும் பெரிய ரெஸ்பான்ஸ் எதுவும் வந்த மாதிரி தெரியல. அவங்க ரொம்ப குவைட்டாக தான் இருக்காங்க இல்லையா? அவங்க குவைட்டாக இருக்குது. இவனை இன்னும் புதைக்க வேண்டியது இருக்கு. இவர் இன்னும் புதைவார். அதுக்கு போய் அவங்க மௌனத்தை கலைப்பாங்க. ஸோ கொடநாடு எஸ்டேட் பொறுத்த வரைக்குமே அதுலேயும் என்ன சொல்லப்படுதுன்னா, சசிகலா ஏதோ ஒரு வகையில் மேபி ப்ரோஆக்டிவாக வந்து அவங்க சைடில், ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டி தான் இல்லையா? ஸோ என்னென்ன விஷயங்கள் காணாமல் போயிருக்கு அப்படின்றது அவங்க இன்னும் டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியே வச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டும் இருக்குது. அப்படி இருக்கலாம். இன்னும் ஒரு ஆளை காணலை. இன்னும் நேபாளத்தில் உள்ளவர் அவர் இதில் ஒரு ஆள். அந்த நேபாளத்துக்கு திரும்பி சென்றவர் இன்னும் திரும்பி வரல. காவல்துறை நேபாளத்திற்கு சென்றதற்கு பிறகும் அவரை கண்டுபிடிக்க முடியலை. நேற்று முன்தின ஒரு செய்தி, சசிகலாவின் கட்டுப்பாட்டில் அவர் இருப்பதாக எனக்கு தகவல். அதில் அவங்களுக்கு என்ன லாபம் இருக்குது? அவர் அங்கே இருந்தவருங்க. அவர் இல்லை, கட்டுப்பாட்டு சசிகலா அந்த மனிதரை வச்சு என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். அவர் நாளைக்கு வாக்குமூலம் தருவார். ஸோ உங்களை பொறுத்தவரைக்கும் சசிகலா நாளைக்கு இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க? கண்டிப்பாக. ஏன்னா 3 குற்றவாளிகள் சசிகலாவையும் எடப்பாடியையும் அன்றைக்கு இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவரையும் எஸ்பியும் விசாரிக்கணும்னு ஹைகோர்ட்டில் போட்டிருக்காங்க. ஹைகோர்ட் என்ன சொல்ல போகிறதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வழக்கு ஒரு முழுமை பெற வேண்டுமானால் இந்த விசாரணைக்கு ஒரு எல்லை காண வேண்டுமானால் மதிப்பிற்குரிய சசிகலா அம்மையார் மௌனம் கலைக்க வேண்டியது கட்டாயம். இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, சசிகலா அவர்கள் வந்து அதிமுக தலைமையை வந்து கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறீங்க. இன்னொரு ஆர்கியூமெண்ட் என்னென்னா, இதை வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்போ நடக்கிற விஷயங்களெல்லாம் ஒரு பாசிட்டிவ், அவர் சைட்லேருந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் பார்ப்பார். ஏன்னா இப்போ இபிஎஸ் அவர்கள் அவர் சைடில் இருக்கிற அந்த மினிஸ்டர்ஸ்லாம் வீக் ஆகும்போது இவருக்கும் ஸ்பேஸ் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஓபிஎஸ் 2 நாளாக பார்த்தீங்கன்னா அவருக்கு உடல் மொழியெல்லாம் பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார். நல்ல மகிழ்ச்சியாக ப்ளஷராக இருக்கார். இபிஎஸ் வீழ்ச்சி உறுதி செய்யப்பட்டது என்பது ஓபிஎஸ் முகத்தில் பார்த்தால் பட்டென்றும் பளிச்சென்றும் தெரிகிறது. ஸோ அவருக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா கட்சியில் ஒரு பெரிய? அது சசிகலா தான் தீர்மானிக்கணும். ஸோ ஏடிஎம்கேட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நெக்ஸ்ட் ஒரு 4-5 சசிகலா தலைமை தாங்க வந்தால் ஏடிஎம்கே என்கிற கட்சி தன்னுடைய பயணத்தை தொடரும். ஆனால் இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது சசிகலா தலைமை தாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்க்கு அட்லீஸ்ட் எலெக்ஷன் தலைமை தாங்கலாம்ல. அமைப்புக்கு தலைமை தாங்கிறது தாங்க பெருசு. ஸோ இப்போ அடுத்தது வந்து என்னென்னா, ஓபிஎஸ் அவர்களோட இந்த கடைசி கொஞ்ச நாட்கள் அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது கலைஞர் அவர்களை பாராட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. துரைமுருகன் அவர்களை இதை எப்படி பார்க்குறது? இதை ஒருவேளை ஸ்டாலின் அண்ணன் அவரையும் சேர்த்துக்கிடுன்னு திட்டமிட்டிருக்காரான்னு தெரியல. அதிமுக 2ஆ உடஞ்சி பாதி எம்எல்ஏக்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு இன்னும் ஓபிஎஸ் திட்டமிட்டிருக்கிறாருன்னு தெரியல. அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது.
இப்போ கொடநாடு இஷ்யூ ஒரு சைடில், இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, செல்வி ஜெயலலிதா அவர்களோட மறைவிலையும் மர்மங்கள் இருக்கலாம், சிக்கல்கள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஆர்கியூமெண்ட்ஸும் முன்வைக்கப்படுது. இப்போ ஆறுமுகசாமி கமிஷன் அங்கே இருக்குது. ஆனால் அதில் சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, கடந்த ஆட்சியில் செயல்பட வேண்டிய அளவுக்கு அது கரெக்டாக செயல்படலை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இந்த இஷ்யூ ஒரு பக்கம், அந்த இஷ்யூ எப்படி பார்க்குறீங்க? ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன் இன்னும் 6 மாதம் கொடுத்திருக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய மேஜர் இஷ்யூ நீட். இதற்காக ஒரு ஆணையம், ஒரு குழு அமைக்கப்பட்டது ஏகே ராஜன் தலைமையில். 84,000 பேரிடத்தில் கருத்து கேட்டு உண்ணாமல் உறங்காமல் தயாரித்து அந்த குழு தன்னுடைய அறிக்கை மாண்பு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் இடத்துல கொடுத்துட்டாங்க. இந்த ஆணையம் என்ன செய்கிறது? விசாரிக்கப்பட வேண்டிய A1 குற்றவாளி என்று கருதப்படக்கூடியவர், இல்லைன்னா A1 இருக்கிறவர், அன்றைக்கு அதிகாரத்தில் இருந்த முதலமைச்சராக இருந்த OPS அவர்கள், அவங்களை இன்னும் விசாரணைக்கு அவர் கூப்பிடலை. விசாரணை வளையத்திற்குள் அவர் இன்னும் வரல. அவருக்கு 2-3 தடவை சம்மன் விட்டதற்கு பிறகு அவர் அதை நிராகரித்திருக்கிறார். நிராகரித்தவருக்கு அவர் என்ன நெருக்கடி கொடுத்தார் இந்த ஆணையத்தினுடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய ஆறுமுகசாமின்னு கேள்வி கேட்டால் பதில் இல்லை. அதனால் ஜெயலலிதா அவருடைய மரணத்தில் சந்தேகம் இருக்கிறதுங்கிறத நான் நம்பலை. அவங்க ஒரு புகழ்பெற்ற, தமிழ்நாட்டின் தலைநகரில் கம்பீரத்தின் அடையாளமாகவும் சென்னையின் அடையாளமாகவும் மாறி இருக்கின்ற ஒரு புகழ்பெற்ற அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார்கள். அதனால் அந்த சிகிச்சைக்கான எல்லா விதமான விவரங்களையும் அந்த மருத்துவமனை தயாராக வைத்திருக்கும். அதனால் அவருடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக நான் கருதவில்லை. ஒரு 3 நாள் சசிகலா அம்மையார் ஜெயா தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில் கூட அவர்களுடைய மறைவு குறித்தவர்கள் பேசுகிற பொழுது நன்றாக இருந்தார்கள், டிஸ்சார்ஜ் ஆவதற்கு கூட நாங்கள் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதுக்கிடையில் அவர்களுக்கு திடீரென்று உடல்நலம் சீர்கெட்டதென்று அவர்கள் சொல்லுகிற தொனியை பார்த்தால் கூட அதில் மர்மம் என்று கருதக்கூடிய அளவுக்கு எதுவும் நடக்க வாய்ப்பில்லை. அதனால் ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் என்பது அந்த நேரத்தில் இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி. அதுக்கு கைகால் கொடுப்பதற்கு பல பேர் முயற்சிக்கலாம். நினைவு இருக்குமானால் ஜெயலலிதாவை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்பது அவங்களுடைய இயல்பான குணம். அதனால் அப்படி நான் கருதலை. ஸோ இப்போ நீங்கள் சசிகலா அவர்கள் வந்து ஃப்யூச்சரில் கட்சியை டேக் ஓவர் பண்ணுவாங்க அப்படின்ற பட்சத்தில் நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, உங்களோட பார்வையில் இப்போ EPS அவர்களாக இருக்கலாம், இல்லாட்டி அவரை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கலாம், அவங்கெல்லாம் இந்த பிரச்சனையை விட்டு மீண்டு வரமாட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இல்லை, சசிகலாவுக்கு அது தேவையில்லையே. கேடர்ஸ் வந்து அவங்க பக்கம் சாஞ்சிட்டாங்க. அது இப்போ ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா அதிமுக தொண்டர்கள் முதலமைச்சரை பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனால் சசிகலா அவர்கள் பக்கத்தில் கேடஸ் வந்து சாஞ்சதுக்கான எந்த ஒரு வெளிப்பாடும் பெருசாக தெரியலையே வெளியில். அது நீங்கள் அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மதுசூதனன் மறைந்த பொழுது துக்கம் விசாரிக்க வந்த பொழுது தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ கூட்டம் வந்துச்சு. இல்லை இப்போ கேட்குறேன், இப்போ வரும். கடைசியாக ஒரே ஒரு விஷயம், இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க சட்டமன்றத்தில். இதை எப்படி பார்க்குறீங்க? கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பேரவைத் தலைவர் வணக்கத்திற்குரிய அப்பா அவர்கள் அனுமதி அளிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்ததற்கு பிறகுதான் இந்த வழக்கில் இந்த அரசாங்கம் எப்படி கையாளுகிறது, விசாரணை எந்த மட்டத்தில் இருக்கிறது, உண்மை குற்றவாளிகள் யார், இதனுடைய நதி மூலம் என்ன என்பது காவல்துறையிடத்தில் விளக்கம் கேட்டு போலீஸ் துறைக்கு தலைமை தாங்குகிற மாண்புமிகு முதலமைச்சர் வெளிப்படுத்த முடியும். ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் எப்பவும் போல ஒரு நல்ல ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.